ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திருவாரூர் உமாங்க. வாங்க இன்றைக்கி வெண்ணெய் புட்டு பார்த்துடலாம். இது கிராமப்புறங்களில் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சு தருவாங்க. கொட்டாங்குச்சியில் வச்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்டி எம்மியாக இருக்கும். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1/4 டம்ளர் பச்சரிசியும் 1/4 டம்ளர் கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதை வந்து ஒரு பேன் எடுத்து கடலப்பருப்பை வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம பச்சரிசியை நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இட்லி மாவு பார்த்து கெட்டியாக இல்லாமல் தோசை மாவு பார்த்து கொஞ்சம் தண்ணியாக நல்லா வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கடலப்பருப்பு வேக போட்டோம் இல்லையா, அந்த தண்ணி கொதிக்கிறப்பயே இதையும் இந்த மாவையை ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து வந்துடும். வெந்து வர கேப்பில் வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கருப்பட்டி பாகோ இல்லை வெள்ளை பாகோ எது வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம். லிக்விடை ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஏலக்காய் பிடிச்சவங்க போட்டுக்கலாம், தேங்காய் பிடிச்சவங்களும் போட்டுக்கலாம். இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பின்தொடருங்க.